ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு கிளாஸில் சாயில் மெக்கானிக்ஸ் செகண்ட் யூனிட்டில் ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். இது வந்துட்டு ஏப்ரல் மே 2023 யூனிவர்சிட்டியில் கேட்ட ப்ராப்ளம். இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, கம்ப்யூட் த டோட்டல் ப்ரெஷர், எஃபெக்டிவ் ப்ரெஷர் அண்ட் போர் வாட்டர் ப்ரெஷர், இந்த மூணு கண்டுபிடிக்கணும். நார்மலாகவே ப்ரெஷர் கண்டுபிடிக்கணும். ஃபார்முலா வந்துட்டு சிக்மா ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு காமா இன்ட்டு டெப்த் ஆஃப் த வாட்டர். சரிங்களா, இதுதான் ஃபார்முலா. சிக்மா ஈக்குவல் டு காமா இன்ட்டு டெப்த் ஆஃப் த வாட்டர். இங்கே பாருங்கள், இது ஞாபகம் வச்சுக்கோங்க. காமாங்கிறது இது காமா இன்ட்டு இசட்டுங்கிறது டெப்த்து. சரிங்களா, இதே மாதிரி முன்னாடி ஒரு ப்ராப்ளம் நடத்திருப்பேன். இசட் அதுக்கு டைரெக்டாக டெப்த் ஹைட்னு போட்டு பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்துட்டு இசட்னு போட்டிருக்கேன். ரெண்டு சேம் தான். சரிங்களா, பாருங்கள் கொஸ்டின் பாருங்கள். கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம். இப்போது எந்த டெப்த்தில் கண்டுபிடிக்கணும்னா 20 மீட்டர் பிலோ த பாட்டம் ஆஃப் த லேக். பாட்டம் ஆஃப் த லேக்லேருந்து 20 மீட்டர் ஆழத்தில் வந்துட்டு ப்ரெஷர்லாம் கண்டுபிடிக்கணும். அடுத்து வந்துட்டு லேக்கோட டெப்த் வந்துட்டு 6 மீட்டர்ஸ். நெக்ஸ்ட்டு பாட்டம் ஆஃப் த லேக் என்ன டைப் ஆஃப் சாயில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சாஃப்ட் கிளே சாயில் இருக்குது. அதனோட திக்னஸ் வந்துட்டு 20 மீட்டருக்கு மேலேயே இருக்குது. சரிங்களா, அப்போது நமக்கு கண்டுபிடிக்க போகிற ஃபுல்லுமே வந்துட்டு ஒரே டைப் ஆஃப் சாயில் தான், சாஃப்ட் கிளே மட்டும் தான். சாயில் வந்துட்டு 2-3 சாயில் டிஃப்ரெண்ட் லேயர் கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி எவ்வளோ ஹைட்டுக்குன்னு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, இதில் வந்துட்டு ஒரே ஒரு ஹைட்டு தான் கிளே மட்டும், ஒரே ஒரு டைப்பு தான் சாயிலும். சரிங்களா, அடுத்தது வாட்டர் கண்டென்ட் வந்துட்டு 40%, ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி 2.65. சரிங்களா, இப்போ கிவன் டேட்டா எழுதிக்கலாம். டெப்த் ஆஃப் த லேக் வந்துட்டு 6 மீட்டர். டெப்த் ஆஃப் த சாஃப்ட் கிளே அட் த பாட்டம் ஆஃப் த லேக்கு கீழே வந்துட்டு 20 மீட்டர் ஹைட்டுக்குமே வந்துட்டு சாஃப்ட் கிளே தான் இருக்குது. அடுத்து ஆவரேஜ் வாட்டர் கண்டென்ட் 40%, ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி வந்துட்டு 2.65. இதில் என்னென்ன கண்டுபிடிக்கணும் பார்த்தீங்கன்னா டோட்டல் ப்ரெஷர், எஃபெக்டிவ் ப்ரெஷர், புர் வாட்டர் ப்ரெஷர், இந்த மூணு கண்டுபிடிக்கணும். இப்போது சொல்யூஷனில் வந்துட்டு ஃபஸ்ட்டு வாய்ட் ரேஷியோ கண்டுபிடிச்சிக்கோங்க. வாய்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா வாட்டர் கண்டென்ட் இன்ட்டு ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி. சரிங்களா, இது ஃபார்முலா 0.4 வாட்டர் கண்டென்ட் இன்ட்டு ஜிஎஸ், ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி 2.65 போட்டிங்கன்னா வாய்ட் ரேஷியோ வந்துட்டு 1.06 வந்துடும். அடுத்து சேச்சுரேட்டட் யூனிட் வெயிட் வந்துட்டு ஜிஎஸ் ப்ளஸ் இ டிவைட் பை 1+E இன்ட்டு காமா டபிள்யூ. ஜிஎஸ்ங்கிறது ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி, ஈங்கிறது வாய்ட் ரேஷியோ டிவைட் பை 1+Eங்கிறது வாய்ட் ரேஷியோ இன்ட்டு காமா டபிள்யூ வந்துட்டு எப்போவுமே ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி யூனிட் வெயிட் ஆஃப் வாட்டர் வந்துட்டு 9.81. சரிங்களா, கான்ஸ்டன்ட் வேல்யூ. அது போட்டிங்கன்னா உங்களுக்கு காமா சேச்சுரேட்டட் கிடச்சிரும். காமா சேச்சுரேட்டட் அப்படின்னு என்ன மீனிங்னா, அந்த பர்டிகுலர் சாயில் என்ன சாயில் கொடுத்துருக்காங்களோ, ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி கொடுத்துருக்காங்களோ அந்த சாயில் ஃபுல்லுமே தண்ணியில் முழுகிருச்சுன்னா அதனோட வெயிட் டென்சிட்டி எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத வந்துட்டு காமா சேச்சுரேட்டட்னு சொல்லுவோம். சரிங்களா, இப்போது நமக்கு சாஃப்ட் கிளேன்னு சொல்லிட்டோம். சாஃப்ட் கிளேக்கு வந்துட்டு அவங்க ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி 2.65 சொல்லிட்டாங்க. அந்த 2.65 ஸ்பெசிஃபிக் கிராவிட்டிக்கு எவ்வளோ காமா சேச்சுரேட்டட்னு கண்டுபிடிச்சிட்டோம். இதே மாதிரி காமா ட்ரைன்னு ஒரு சில சம்ஸில் வரும். காமா ட்ரைனா தண்ணி இல்லாமல் வெறும் மண், ட்ரையான மண் வந்துட்டு எவ்வளோ யூனிட் வெயிட் அப்படிங்க கண்டுபிடிக்கிறது. சரிங்களா, அந்த மாதிரி ப்ராப்ளம் வரும்போது பார்க்கலாம். இப்போதைக்கு காமா சேச்சுங்கிறது இவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கு. காமா சேச்சுனா ஃபுல்லுமே ஈரமான மண். சரிங்களா, இப்போது இந்த ரெண்டு கண்டுபிடிச்சிட்டோம்னா அடுத்து டேரெக்டாக டோட்டல் ப்ரெஷர் கண்டுபிடிச்சிடலாம். டோட்டல் ப்ரெஷருக்கு ஃபார்முலா வந்துட்டு யூனிட் வெயிட் இன்ட்டு ஹைட். சரிங்களா, இப்போது டோட்டல் ப்ரெஷர்னால் எந்த இடத்துல கண்டுபிடிச்சி சொல்லிக்கிறாங்கன்னா டோட்டல் ப்ரெஷர் ஃபைண்ட் கம்ப்யூட் த டோட்டல் ப்ரெஷர் at a depth of 20 meter below the bottom of the lake, 6 meter depth. லேக்கோட டெப்த் வந்துட்டு 6 மீட்டர், அதுக்கு கீழே 20 மீட்டரில் இங்கே கண்டுபிடிச்சி சொல்லிக்கிறாங்க. அப்போது நான் இப்போ என்னென்னா டோட்டல் ப்ரெஷரில் ரெண்டு தான் ஸ்ப்ளிட் பண்ணுறோம். ஒன்று வந்துட்டு வாட்டர் மட்டும் இருக்கிறது, வாட்டரோட யூனிட் வெயிட் 9.81 அதனோட ஹைட் வாட்டரோட ஹைட் 6 மீட்டரையும் போட்டுக்குங்க. நெக்ஸ்ட் ஒன் காமா சேச்சுரேட்டட் என்னென்னா, இப்போ வாட்டருக்கு வந்துட்டு யூனிட் வெயிட் போட்டாச்சு. அடுத்து சாயிலுக்கு வந்துட்டு அந்த சாஃப்ட் கிளே, நம்ம கொஸ்டினில் சாஃப்ட் கிளேன்னு கொடுத்துருக்காங்க. அந்த சாஃப்ட் கிளேக்கு யூனிட் வெயிட் கண்டுபிடிச்சிருக்கோம். அது வந்துட்டு 17.667 கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த 17.667க்கு இன்ட்டு எவ்வளோ டெப்த்துக்குன்னு பார்த்தீங்கன்னா 20 மீட்டர் டெப்த்துக்கு. ஏன் 20 மீட்டர்னா அவங்க 20 மீட்டரில் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சப்போஸ் இதே கொஸ்டினில் வந்துட்டு depth of for the depth of 2 meter, the nature of the soil is
மூரம். அண்ட் ஃபார் த நெக்ஸ்ட் டெப்த் ஆஃப் 4 மீட்டர் த நேச்சர் ஆஃப் த சாயில் இஸ் கிளே. அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா கிளேக்கு தனியாக நீங்கள் யூனிட் காமா சாட்ச் கண்டுபிடிக்கணும். அடுத்தது அந்த காமா சாட்சுக்கு தனியாக ஸ்பெசிஃபிக் ரேட்டு கொடுத்துருப்பாங்க. 2 டைப் ஆஃப் சாயிலுக்கு 2 ஸ்பெசிஃபிக் ரேட்டு கொடுத்துருப்பாங்க. அந்தந்த ஸ்பெசிஃபிக் ரேட்டை வச்சு காமா சாட்ச் கண்டுபிடிச்சிக்கணும். எத்தனை ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி கொடுத்தாலும் உங்களுக்கு வந்துட்டு இதுதான் ஃபார்முலா காமா சாட்ச் கண்டுபிடிக்கிறதுக்கு. காமா சாட்ச் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா காமா சாட்சோட இசட் கிளே போட்டுறோம். இதெல்லாம் சிம்ப்ளை பண்ணுறோம். இதை சிம்ப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 412.20 கிலோமீட்டர் பர் மீட்டர் கிடைக்குது. அடுத்து போர் வாட்டர் ப்ரெஷர். இப்போ வந்துட்டு தண்ணி வந்துட்டு போர் வாட்டர் ப்ரெஷர்னால் எவ்வளோ டெப்த்துக்கு தண்ணி நிற்குது ப்ளஸ் எவ்வளோ கிளே, ரெண்டுக்குமே வாட்டரோட யூனிட் வெயிட் தான் போடணும். ஏன்னா போர் வாட்டர் ப்ரெஷர் தான் கேட்டிருக்காங்க. போர்ஸில் இருக்கிற வாட்டர் ப்ரெஷர். போர்ஸ் அப்படின்னா சின்ன சின்ன சாயில் பார்ட்டிகல்ஸுக்கு நடுவில் இருக்கிற கேப்புக்குள்ளே என்ன இருக்கும், தண்ணி தான் இருக்க போகுது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அந்த போரஸில் வந்துட்டு ஃபுல்லுமே தண்ணி தான் இருக்குது. அப்போது 6 மீட்டர் டெப்த்துக்கு தண்ணி இருந்தால் எவ்வளோ, அடுத்து 20 மீட்டர் டெப்த்துக்கு தண்ணி இருந்தால் எவ்வளோ, இதை மட்டும் தான் போடணும். போர் வாட்டர் ப்ரெஷருக்கு வேறு காமா எதுவுமே போடக்கூடாது. போர் வாட்டர் ப்ரெஷர்னாவே வாட்டரோட யூனிட் வெயிட் 9.81 மட்டும் தான் போடணும். அது கான்ஸ்டன்ட். நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு எஃபெக்டிவ் ப்ரெஷர். எஃபெக்டிவ் ப்ரெஷருக்கு ஃபார்முலா வந்துட்டு டோட்டல் ப்ரெஷர் மைனஸ் போர் வாட்டர் ப்ரெஷர். முன்னாடியே வந்துட்டு 2 கண்டுபிடிச்சிருக்கோம். எஃபெக்டிவ் ப்ரெஷர் 412.2 கண்டுபிடிச்சிருக்கோம். போர் வாட்டர் ப்ரெஷர் வந்து 255.06 கண்டுபிடிச்சிருக்கோம். ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் கிடச்சிரும். சிம்பிள் கான்செப்ட் என்னென்னா காமா இன்டூ டெப்த். இதுதான் ஃபார்முலாங்க. காமாங்கிறது வந்துட்டு என்ன டைப் ஆஃப் சாயில் கொடுத்துருக்காங்க அதுக்கு வந்துட்டு காமா நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க. அதுக்கு உங்களுக்கு என்னென்ன தேவைப்படும்னா ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி தேவைப்படும். இந்த ஃபார்முலாவில் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி தேவைப்படும். நீங்கள் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்க சிம்பிள் ஃபார்முலா ஒன்று இருக்குது. இது இயும் ஜிஎஸும் ஜிஎஸ்ஸும் தெரிஞ்சிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இது காமா டபிள்யூ 9.81 போட்டிங்கன்னா உங்களுக்கு காமா சேச்சுரேட்டட் கிடச்சிரும். என்ன டைப் ஆஃப் சாயில் கொடுத்துருக்காங்க, ஒரு டைப் ஆஃப் சாயில் கொடுத்துருந்தா இந்த மாதிரி, இன்னொரு டைப் கொடுத்துருந்தாங்களா அதனோட ஜிஎஸ் தனியாக கொடுத்துருப்பாங்க. அதனோட வேல்யூ அதை வச்சு வேல்யூ கண்டுபிடிக்கணும். வேல்யூ கண்டுபிடிச்சதுக்கப்புறமா அதை எடுத்து வந்துட்டு காமா சாட்ச் கண்டுபிடிக்கணும். அவ்வளோதாங்க. சரிங்களா, வேறு எந்த கான்செப்டும் கிடையாது. சிம்பிளான ப்ராப்ளம். தேங்க்யூ.